ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் வாழ்க்கையில நடந்த பிரபஞ்ச சக்தி முதல்ல நான் பண்ண மேனிஃபெஸ்டேஷன்லேருந்து நடந்த ஒரு அற்புதமான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னாக்கா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கலாம், சுற்றி இருக்கலாம். ஸோ அதனால் உங்களால் இதை கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப் வரும். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் இது நடக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு போகிறதுக்காக தான் நான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் சக்ஸஸ் ஸ்டோரி போடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட முதல் மேனிஃபெஸ்டேஷன் நான் காலேஜ் டைமில் படிக்கும்போது நான் எப்படி யூனிவர்ஸ்னால் என்ன எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். எல்லா டெக்னிக்கும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே லேர்ன் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு ஆசை வருது. அந்த ஆசை என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. நான் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு மொபைல், அதாவது என்னோட லெவலுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு மொபைல் ஆசை வருது. ஒரு 12.5க்கு ஆசை வருது. அந்த மொபைல் லெக் 2 அப்படின்ற ஒரு பேர். ஸோ நான் ஆசைப்படுறேன். வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் 10,000 தான் கொடுப்போம், அவ்வளோ அமௌண்ட் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற ஒரு பார்கிங் பண்ணுறேன், ஒரு சொல்கிறாங்க. ஸோ தீபாவளிக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு 6 மந்த்து இருக்குது. அப்போ ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஓகே, நமக்கு தான் யூனிவர்ஸ் இருக்காங்களே, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கான தாட் ப்ராசஸ் போடுறேன், எல்லா டெக்னிக்கும் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் பண்ணியும் எந்த ஒர்க்கேஷனும் இல்லை. நான் போய் எதுவுமே நடக்கவும் இல்லை. அந்த 12.5லே தான் இருக்குது அது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே, நம்ம எல்லா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டோம், இனிமேல் நவுத்திட்டு நம்ம அதை வெப்சைட்டில் மட்டும் அடிக்கடிக்கு அந்த மொபைலை பற்றி ஃபியூச்சர்ஸு அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதை மட்டும்தான் பண்ணுவேன். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டைம் வந்துருச்சு, தீபாவளி டைம் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆன்லைனில் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் ஆன் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா 12.5 தான். ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த மொபைல் தான் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் விற்கிறாங்க. 10,000 அது கீரெல்லாம் விழுந்துருக்கு. ஸோ இருந்தாலும் சரி, நான் அது வாங்கிக்கிறேன். எனக்கு பிடிச்ச மொபைல் தான் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் மனசில் ஒரு நிரலலாக இருக்குது. என்னடா இது, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம், ஆனால் புது ஃபோன் கிடைக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃபோன் கிடைக்குதுன்னு ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த அட் அ டைமில் தான் ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியா க்ரியேட் ஆகுது. அப்போ என்ன தோணுது அப்படின்னா, சரி ஓகே, நம்ம அந்த வெப்சைட்டில் என்னுடைய மொபைலை செகண்ட்ஸில், அதாவது விற்றுட்டு இந்த மொபைல் எவ்வளோ போகுது பார்ப்போமா, என்னோடய பழைய மொபைல், ஓல்டு மொபைல் எவ்வளோ போகுது. ஆனால் முன்னாடி நான் அந்த பழைய மொபைலை போட்டு பார்த்தேன். ஸோ இப்போ இந்த ரேட் என்னன்னு பார்ப்போம். திடீர்னு அந்த ஸ்பார்க் ஐடியா தோணுது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, உடனே போயிட்டு அதில் போடுறேன். முன்னாடி எனக்கு 600ன்னு என்னோடய ஓல்டு மொபைல் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வாங்குகிற டைமில் என்னுடைய பழைய மொபைல் பார்த்தீங்கன்னா 2,500 எடுக்கிறேன்னு அங்கே தான் பிரபஞ்சம் எனக்கு ட்விஸ்டே அடித்தாங்க. ஸோ உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்போ என் கையில் 10,000 இருக்குது, 2,500 இருக்குது. ஸோ அப்போ 12,500 என்னோடய ஃபோன் கரெக்டாக கேல்குலேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னோடய வீட்டுக்கே ஃபோன் என்னை தேடி வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் தீபாவளி அதுவும் இவ்வளோ அழகாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இப்படி ஒரு மொபைலை அற்புதமாக நான் செஞ்சிட்டேன். எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரபஞ்சம் எந்த நேரத்தில் நம்மளுக்கு மிராக்கல் பண்ணுவாங்கன்றது தெரியாது. அதுக்காக தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணிட்டு நம்ம அமைதியாக விட்டுட்டு அதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணும் போது திடீர்னு ஒரு ஸ்பாட்ல ஒரு ஐடியா தோணுது பார்த்தீங்களா, அதுதான் பிரபஞ்சம், அதுதான் கடவுள் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்றது கான்செப்டே கிடையாது. அந்த தருணத்தில் உனக்கு ஒரு ஸ்பார்க் ஐடியா வருது, அதுதான் அந்த ஐடியா வரும்போது தான் அதுதான் பிரபஞ்சம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மீதி டைமில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போதுலாம் எந்த ஒர்க்கும் பார்க்கல. ஸோ இப்படி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் லைஃப்பையும் சக்ஸஸ் அடையலாம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, நெட்டில் போயிட்டு அடிக்கடி உங்களோட பொருளோ எதுவோ அதை போய் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும், என்ன பண்ணணுன்ட்டு. திடீர்னு உனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அது உங்கள் கையில் பிரபஞ்சம் எடுத்துகிட்டு சேர்க்கும். ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட லைஃப்பும் மாறணும், அதுதான் நம்மளோட நோக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
ஸோ உங்களோட ஏதாவது மிராக்கிள் சொல்லணும்னா என்னுடைய ஜிமெயில் ஐடிக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்லுவோம். எல்லாருமே நல்லா இருப்போம். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணுன்றதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.